வைக்காட்டு வந்து தை மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற தையிட்டி விகாரையினுடைய வழக்கு இன்று எடுக்கப்பட இருந்த நிலைமையில் மீண்டும் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, அதேபோன்று ஜூலை 2ஆம் தேதியுமான 2 வழக்குகள் மாற்றப்பட்டிருக்கு. மொத்தமாக 5 வழக்குகள் இருக்கிற நிலைமையில் போடப்பட்டிருக்கின்றது. தையிட்டி விகாரையுடைய காணி உரிமையாளர்கள் இணைந்தும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் இணைந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்ட நிலைமையில் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தேதியிடப்பட்டிருக்கு. தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையோடு தொடர்புடையதாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஆர்ப்பாட்ட நடவடிக்கைகளோடு தொடர்பட்டவர்கள் என்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவர்களுக்கான வழக்கு இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டது. அந்த வேளையில் கடந்த தடவை சந்தேக நபர்களாக முற்படுத்தப்பட்டவர்கள் சார்பில் செய்யப்பட்ட சமர்ப்பணங்களுக்கு போலீசாரும் பதில் சமர்ப்பணங்கள் செய்வதாக இருந்தது. ஆனால் குறித்த வழக்கில் போலீசார் இன்று ஆயத்தமாக இல்லாத நிலையில் குறித்த வழக்குக்கு திகதி வழங்கப்பட்டது. அதே போல ஏனைய வழக்குகள் சமாதான குலைவை ஏற்படுத்தினார்கள் என்று குற்றவியல் நடைமுறை சட்ட கோவையின் 81ஆம் பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளும் கூப்பிடப்பட்டிருந்தன. அந்த வழக்குகளில் பிணைமுறை சொந்த பிணையில் செல்வதற்கு முற்படுத்தப்பட்டவர்களை அனுமதித்த நீதவான் அதற்கும் பிரிதொரு தினம் வழங்கி வழக்குகளை ஒத்தி வைத்திருக்கின்றார். வணக்கம். தையிட்டி போராட்டம் தொடர்பான 2 வழக்குகள் எங்கள் சார்ந்து இன்று இங்கே முன்னெடுக்கப்பட்டது. அது தவிர ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய வழக்கும் ஒன்றாக 3 வழக்குகள் மொத்தமாக இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்திலே எடுக்கப்பட்டிருந்தது. அந்த விதத்திலே இன்றைய தினம் இந்த 3 வழக்குகளுக்கும் தவணைகள் இடப்பட்டிருக்கின்றன. அந்த விதத்திலே இந்த வழக்குகளை பற்றி எந்தவித ஒரு விசாரணைகளையும் முன்னெடுக்காமல் தொடர்ந்து தவணைகளை போட்டு எங்களை இப்படியான வழக்குகளுக்கு அடிக்கடி வர வைத்து ஒரு விதமான மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற செயற்பாடாக தான் நாங்கள் இந்த செயற்பாட்டை பார்க்கின்றோம். மக்களுக்காக நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் என்ற வகையிலே இந்த தையிட்டி சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்றும் மக்களுக்கான காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்றும் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நீதிக்கான கோரிக்கைக்கு ஸ்ரீலங்கா போலீசார் பலாலி போலீசார் வழக்குகளை அபாண்டமாக இங்கே போட்டு எங்களை அலக்களிக்கின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எவ்வளவு வழக்குகள் போட்டாலும் எவ்வளவு கைதுகள் நடந்தாலும் எமது இனத்தினுடைய விடுதலைக்கான எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்திலே தையிட்டியிலே போராட்டம் நடத்தியமை தொடர்பாக பலாலி போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தது. 3 வழக்குகள் இன்று அழைக்கப்பட்டிருந்தது. அந்த 3 வழக்குகளில் ஒன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டிருக்கின்றது. ஏனைய 2 வழக்குகளும் ஜூலை மாதம் 2ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கின்றது. இந்த தையிட்டியிலே தனியாருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகள் ஆக்கிரமித்து அங்கே ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை ஒன்றை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் அமைத்து அங்கே ஒரு பிக்குவை சட்டவிரோதமாக தங்க வைத்து அதிலே அவர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அந்த காணிகள் தனியாருக்கு சொந்தமான உறுதி காணிகள். இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது காணி உரிமையாளர்களுடையதும் அந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற சிவில் அமைப்புகள், மதத் தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது.
அவ்வாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஜனநாயக ரீதியாக போராடுகின்ற பொழுது அந்த சட்டவிரோதமான விகாரையில் தங்கி இருக்கக்கூடிய அந்த பிக்குவுக்கு முற்று முழுதாக அந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு துணை போவதாக அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கமும் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி இந்த போராட்ட செயல்பாடுகளை கைவிடச் செய்வதற்காக காணி உரிமையாளர்களை அச்சுறுத்தி இந்த காணிகளை அவர்கள் உரிமை கோருவதை கைவிடச் செய்வதற்காக பொய் வழக்குகள் போடுகின்ற செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த பலாலி போலீசாரினால் ஏற்கனவே நயனஜித் என்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு இனவாதி அங்கே பொறுப்பதிகாரியாக இருந்து பொய் வழக்குகளை போட்டு பல்வேறுபட்ட அலைச்சல்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது இடமாற்றம் பெற்று சென்றிருக்கிற நிலையிலே இப்பொழுது புதிதாக ஒரு பொறுப்பதிகாரி வந்திருந்து அவரும் தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனக்குரோதங்களை ஏற்படுத்துகின்ற விதமாக ஒரு நியாயமான போராட்டத்திற்கு பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வழக்குகளை போட்டு போராட்டக்காரர்கள் மீது நெருக்கடிகளை ஏற்படுத்தி இந்த போராட்டக்காரர்களை போராட்டத்தை கைவிடச் செய்கின்ற நோக்கத்தோடு ஒரு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்குகளுக்காகத்தான் நாங்கள் இப்பொழுது நீதிமன்ற படியேறி இறங்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே மத குருக்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய சிவில் சமூக தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் பிரமுகர்களாக இருக்கலாம், எந்த தவறும் செய்யாமல் ஒரு நியாயமாக தட்டி கேட்கின்ற பொழுது வந்து பொய் வழக்குகள் போட்டு கைது செய்யப்படுகின்றோம். ஆனால் அங்கே அந்த சட்டவிரோத விகாரைக்குள் ஒரு விகாராதிபதி தங்கியிருக்கின்றார். ஒரு 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 சட்டவிரோத செயல்பாட்டில் இருக்கிறவருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் போலீஸார் வந்து நூற்றுக்கணக்கான போலீஸார் தொடர்ச்சியான பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இது இவர்களுடைய இந்த மனநிலையும் இந்த போக்கும் தான் இன்றும் இந்த இனப்பிரச்சினை தீராமல் இருப்பதற்கு காரணம். அனுரகுமார திசாநாயக்கா பதவிக்கு வருகின்ற பொழுது அவரும் அவருடைய எடுபிடிகளும் சொன்னார்கள் வந்து நாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம், மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம், மக்களுடைய காணிகள் மக்களிடையே ஒப்படைப்போம் என்று எல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதே ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் கடந்த காலத்தில் செய்த அதே இனவாத செயல்பாட்டை தான் அனுரகுமார திசாநாயக்காவும் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்கிறார். எந்த நெருக்கடிகள் வந்தாலும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கும் எங்களுடைய மக்களுடைய காணிகள் அந்த மக்களிடம் சேர்ப்பிப்பதற்குமான இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். இது ஒரு இனத்தினுடைய இருப்புக்கான ஒரு போராட்டம். தமிழர் தேசத்திலே தமிழர்கள் பாதுகாப்பாக கௌரவமாக அனைத்து உரிமைகளோடும் வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த ஸ்ரீலங்கா போலீசார் தமிழ் தேசத்துக்கு எதிரானவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்பதுதான் அவர்களுடைய இந்த செயற்பாடுகள் ஊடாக வெளிப்பட்டு நிற்கின்றது. எங்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் வரை எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். தினம் எங்களுடைய தையிட்டி சட்டவிரோத போராட்டத்தில் பங்கு பெற்றியமைக்காகவும் அதிலே நீதிக்காக நாம் செயற்பட்டமைக்காகவும் இன்றைய தினமும் எங்களுடைய வழக்கு தவணை எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு தவணை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு ஒரு வழக்கும் மற்றும் ஒரு வழக்காக ஜூலை மாதம் 2ஆம் தேதியும் மேலும் ஒரு வழக்கு பின்னருமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் எவரும் போராடக்கூடாது. அதற்கு எதிராக நாங்கள் சகித்து அரசினுடைய அராஜகங்களுக்கு எதிராகவும் தமிழினம் நோக்கிய அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் இனப்படுகொலை சார்ந்த விடயங்களுக்கு எதிராகவும் போராடக்கூடியவர்கள் பயந்து வாழ வேண்டும், மக்கள் வீதிக்கு இறங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் எங்கள் மீதான இவ்வாறான வழக்குகளை போலீசார் தொடுத்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த வழக்குக்கு நாங்கள் கௌரவ நீதிமன்றத்தினுடைய அழைப்பை மதிப்பளித்து நாங்கள் முன்னிலையாகி வருகின்றோம். இதே நேரத்திலே தற்போதைய நிலைமையிலே இலங்கையிலே பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக அபிப்பிராயங்கள் பெறப்பட்டு வருகின்றது. இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இங்கே அதாவது புதிய அரசை பாதுகாக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டம், ஏற்கனவே இருக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டத்திலிருந்து புதியதொரு பயங்கரவாத தடைச்சட்டம், அரசை பாதுகாக்கின்ற இந்த சட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்துவார்களாக அல்லது கொண்டு வருவார்களாக இருந்தால் அதிலும் நாங்கள் இவ்வாறாகத்தான் போராட முடியாதவர்களாக, எங்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடியாதவர்களாக, அச்சுறுத்தப்படுபவர்களாக, பாரதூரமான மனித உரிமை மீறல்களை எதிர்கொள்ளக்கூடிய வேண்டியவர் ஒரு இனமாக மாற்றப்படுவோம். அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக 1978ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக பயங்கரவாத தடைச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அது முழுமையாக தமிழ் மக்களையும் அதே நேரத்தில் ஏனைய இனங்களில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்களையும் அடக்குவதற்கான சட்டங்களாக, அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை நிலைநாட்டுவதற்கான சட்டமாகத்தான் இருந்தது.
இருந்திருக்கின்றது. அவ்வாறான விடயங்கள் முழுமையாக எந்த பயங்கரவாத தடுப்பு சட்டமும் எங்களுக்கு தேவையில்லை. சாதாரண சட்டங்களின் வாயிலாக நாங்கள் கையாளப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம். போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் அதிக அதிகாரங்கள் கையளிக்கப்படுகையிலே இங்கே நீதிக்கான எந்த போராட்டமும் இடம்பெற முடியாத அளவு, ஜனநாயக ரீதியான எந்த போராட்டமும் இடம்பெற முடியாத அளவு ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். இங்கே இருக்கின்ற தையிட்டி போலீசாரோ இல்லை காங்கிரஸ் துறை போலீசாரோ எந்த போலீஸ் நிலையத்தை எடுத்தாலும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான போராட்டங்களை ஒடுக்குவதிலே, அரசின் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதிலே தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார்கள். ஆகவே அரசு தன்னை பாதுகாப்பதற்காக, தமிழ் மக்களுடைய உரிமைகளை ஒடுக்குவதற்காக கொண்டு வருகின்ற இந்த சட்டங்களை எதிர்க்கின்றோம். தொடர்ச்சியாக இவ்வாறான வழக்குகளை போலீசார் இவ்வாறான சட்டங்களின் வாயிலாகவும் எங்களுக்கு எதிராக தாக்கல் செய்வார்கள். இதற்கு ஒரு சர்வதேச நீதி வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.